சார் 5 ரூபா போட்டா 5000 சம்பாதிக்கலாம் சார். அந்த அளவுக்கு எங்க கம்பெனில ஐடியா இருக்கு. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்குங்களா சார்? உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தா இந்த நம்பருக்கு கான்டாக்ட். வா மாப்பிள்ள வா. யோ அதை விடியா, வரையில வந்துட்டு இருந்தயா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பானிபூரி கடை சின்னதா வண்டியில வச்சிருந்தாயா. அப்படியா? கடை வச்சிருக்காயா, கார் வாங்கிட்டாயா. அப்படியா? செம்ம பிசினஸ்யா. பேசாம இதை விட்டுவிட்டு அந்த வேலையில இறங்கிருமா? போயாயோ, இப்ப ஆடி மாசம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. துணி பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குது. இப்ப ஆடி, அடுத்தது ரம்ஜானு, அதுக்கப்புறம் தீபாவளி, அப்புறம் தைப்பொங்கல் எல்லாம் வருது. ஆஃபர் மேல ஆஃபர் போட்டு பெருசா பண்ணிடலாம். கெடாத பொருள் வேற. சூப்பர்யா, செம்ம ஐடியா கொடுத்தா. மாப்பிள்ள டீ சாப்பிட போலாமா? எங்க போனாலும் நம்ம வச்சிருக்க காசுக்கு எவனுமே தர மாட்டான்டா. ஒண்ட 7 ரூபா இருக்கு, எண்ட 3 ரூபா இருக்கு, மொத்தம் 10 ரூபா தானே வச்சிருக்கோம். 10 ரூபாய்க்கு இப்ப யாரு டீ தர்றா? ஏன் அந்த பொழுது தூக்கிட்டு போகுது? அட கொசு கிசு வாயில போயிருக்குண்டா. அதை விடுறா, தங்கத்துல காசை போட்டோம்னு வைவே. சரி மாப்பிள்ள, ஏறிக்கிட்டே போதுடா. என்னடா ஏறுது, அம்மாடி ஏறிட்ட போகுது. நகைக்கடையை ஓபன் பண்ணிடுவான்டா. பண்ணலாம் மாப்பிள்ள, பண்ணலாம் மாப்பிள்ள. ஓபன் பண்ணி 5 ரூபா வச்சு 5000 சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணா இவங்க 3 ரூபா வச்சுக்கிட்டு 3 கோடி சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க.